நம்ம எபிக் சமையல்ல அமெரிக்கன் ஹோம்மேட் கிரீம் சீஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கனமான பாத்திரத்துல 2 கப் பால் ஆட் பண்ணிட்டு பால் நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதை சிம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல 4 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் இல்லைன்னா லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூனா ஆட் பண்ணி இதை கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பால் நல்லா திரிஞ்சிரும், அது வரைக்கும் இதை கிளறி விட்டுட்டே இருக்கலாம். தயிர் மாதிரி திட்டு திட்டா வந்ததுக்கு அப்புறமா இதை இறக்கிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பவுல்ல ஃபில்டர் வச்சுட்டு அதுக்கு மேல காட்டன் கிளாத் வச்சு இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி எல்லாம் கீழே போயிட்டு நமக்கு இந்த சீஸ் மட்டும் கிடைக்கும். இதை ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே வச்சுட்டு தண்ணி ஃபுல்லா கீழே இறங்கினதுக்கு அப்புறமா இதை நம்ம எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி எல்லாம் வடிஞ்சிட்டு சீஸ் மட்டும் அப்படியே நிற்கும். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திடலாம். இதுல ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிட்டு இதை கிரீமியா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த கிரீம் சீஸ் யூஸ் பண்ணி பண்ற ரெசிபியை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஆஹா, நம்ம இன்ஸ்டன்ட் அமெரிக்கன் கிரீம் சீஸ் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்புறம் அந்த லைக் பட்டனை டிஸ்ட்ராய் பண்ணுங்க. உணவே மருந்து. நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேர்ல்ட்ஸ் எபிக் ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முதல் ஆளா புது வீடியோஸ் பார்க்கணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.